அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தனால திங்ஸ ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுருந்தேன். திங்ஸ நான் எடுத்து வைக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். நான் எடுத்து போட்ட திங்ஸ விட என் குழந்தைங்க எடுத்து போட்ட திங்ஸ் தான் நெறையா இருந்துச்சு. துணிகள எடுத்து வைக்கும்போதும் பார்த்தேன், நான் எடுத்து போடாத சீப்பெல்லாம் எங்க அம்மா வீட்ல இருந்து வந்துருந்துச்சு. நெறையா திங்ஸ அவைங்க எடுத்து போட்டுருக்காங்க. நான் இன்ட்ரெஸ்ட்டா வேல பார்த்துட்டு இருக்கும்போதே என்னைய டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே என் பிள்ளைங்க வருவாங்க. ஈவினிங் பாலுக்கு சத்து மாவு பவுடர் ஆத்தி குடுத்துருந்தேன். பக்கத்துல என் குழந்தைங்க பாலுக்கு கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. தம்பி குடிச்சிட்டாலுமே பாப்பா கொஞ்சம் அடம் பிடிப்பா. பால் குடிக்க மாட்டா. இருந்தாலுமே பால் குடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் அதோட டேஸ்ட்ட அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே பாப்பாக்கு ரொம்ப அது கேர் எடுத்து பால் குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஈவினிங் ஹோம் ஒர்க் பண்றதுக்கு உட்கார்றான்னா, ரொம்ப மல்லு கட்டுனேங்க. ஒரு நாள் ஹோம் ஒர்க் பண்றதுக்கே 3 மணி நேரம் ஆகும். இவங்க 4 நாள் ஹோம் ஒர்க்கு மொத்தமா சேர்த்து வச்சு இழுத்துட்டாங்க டின்னர் வரைக்கும். சரி டின்னருக்கு டைம் ஆச்சேன்ட்டு வேகமா ஒரு தோசையும், சிம்பிளா தொட்டுக்க கருவேப்பில பொடி ஏற்கனவே வீட்ல இருந்துச்சு. அதையும் வச்சு இன்னைக்கு டின்னர முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.